தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 3 வயது சிறுமி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூரை அடுத்த குமாரபுரம் விநாயகர் தெருவைச் சேர்ந்த தம்பதியர் பெரியசாமி, பார்வதி. இவர்களுக்கு 9 வயதில் நாட்டார் ஸ்ரீதேவ் என்ற மகனும் 3 வயதில் ஆதிரா என்ற மகளும் உள்ளனர். பெரியசாமி அதே பகுதியில் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை பார்வதி தனது மகள் ஆதிராவுடன் வீட்டில் தனியாக இருந்ததாகவும், அப்போது மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து நகையை பறிக்க முயன்ற போது பார்வதி எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி ஆதிராவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அந்த நபர் தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்பட்டது. அதன்படி இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் அதிரடி திருப்பமாக குழந்தையின் தாய் பார்வதியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது பார்வதி தான் குழந்தை ஆதிராவை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பார்வதியை போலீசார் கைது செய்தனர். ஆதிராவின் தாய் பார்வதி கடந்த ஓராண்டு காலமாக மனநல பாதிப்பிற்கு திருநெல்வேலியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இதன் காரணமாகவே மகள் ஆதிராவை பார்வதி கொலை செய்ததாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்ற மகளை தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.